மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அது இன்னும் எதுவும் முடிவாகல. இன்னொன்னு எங்களுடைய நிலைப்பாடு நாங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஐயா அறிவிப்பார், அதெல்லாம் விரைவில் அறிவிப்பார். எங்களுடைய ஐயா விரைவில் அறிவிப்பார். நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவினுடைய நிலைப்பாடு மற்றும் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விரைவில் அறிவிக்க இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 110 சிறப்பு அம்சங்களுடன் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் மற்றும் பாமகவுடைய வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியோட வேளாண் நிதிநிலை அறிக்கை, நிழல் நிதிநிலை அறிக்கை இன்று தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதே போல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் கோக்காமணி அவங்க முன்னிலையில வெளியிடப்பட்டது. இந்த நிழல் நிதி அறிக்கையில பார்த்தீங்கன்னா ரூபாய் 80,000 கோடி மதிப்புள்ள ஒரு திட்டத்தை இவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னு சொன்னா ரூபாய் 60,000 கோடி வேளாண் துறை மூலம் செலவிடப்படும். அதே போல பாசன திட்டங்களுக்கு சுமார் 20,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேளாண் துறைக்கான ஒதுக்கீட்டில் ரூபாய் 12,500 ரூபாய் உழவர்களுக்கான மூலதன மானியமும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிதிநிலை அறிக்கை இன்று டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகள் கேட்டாங்க. டாக்டர் ராமதாஸ், அதே போல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான கேள்வின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், நேற்று நிதிஷ்குமாரோட அந்த ஒரு கூட்டணி பிளவு அதை பத்தி சொன்னாங்க. பட் எல்லாத்தையும் கேட்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரும் நாடாளுமன்ற தேர்தல் எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு. அதே போல கூட்டணின்னு கேட்கறாங்க, இல்லை எங்களோட நிலைப்பாடு குறித்து விரைவில் பாமக டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பாருன்னு சொல்றாரு. வருகிற 1ஆம் தேதி சென்னையில ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல அநேகமா இதற்கான அறிவிப்புகள் வெளியாகலாம்ன்ற மாதிரி ஒரு தகவலை கிடைக்குது. வருகின்ற 1ஆம் தேதி சென்னையில பாமகவுடைய கூட்டம் இருக்கு. அதுல அறிவிப்பு வெளியாக சொல்றாங்க. இன்றைய நிலைப்படி டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் இதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்பது தற்போது அன்புமணி ராமதாஸோட தகவலா பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், உங்களுடைய தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.